அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகாக எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது? இந்த காலம் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அல்லது தீய பலன்களை கொடுக்கப்பெற போகிறதா? கிரகங்கள் எந்தெந்த விஷயங்களில் சாதகமாகவும் என்னென்ன விஷயங்களில் சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் பார்க்கும்போது நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கிறதுங்க. சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். ஆனாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சி ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலமாகவே இருக்கும். ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்க பெறுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது பொருளாதார ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் கடுமையான வேலை பளுவை அதிகரிக்க செய்யும். உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகள் இல்லை சக பணியாளர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சின்ன விவாதமோ இல்லை கருத்து வேற்றுமையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரும்போது நிதானமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கிறதுனால திடீர் பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவுகளை பார்த்து பக்குவமாக பார்த்து செய்யணும். பட்ஜெட் போடுங்க, திட்டமிடுங்க, செலவுகளை பார்த்து செய்யுங்க. இது நமக்கு தேவையா, வேணுமா, எதெல்லாம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்காலத்திலையும் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபத்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்க செய்யலாம். புது புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதுசாக நண்பர்கள் கிடைக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய விஷயங்கள், அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், குடும்ப ரகசியம், அலுவலக ரகசியம், எதிர்கால திட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக பொறாமை வரும். இந்த பொறாமை உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கும். அவங்க சில சூழ்ச்சிகளை பண்ணுவாங்க. இவங்களுக்கு இது கிடைக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை கிடைக்காம பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் உங்கள் கூடவே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது உங்களுக்கு நடக்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றவங்க கிட்ட சொல்லி நீங்கள் அதை பெருமைப்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்காமலும் போகலாம், இல்லை அதோடு சேர்த்து உங்களுக்கு பிரச்சனையும் வரலாம். அதனால் கவனமாகிருங்க. அதே நேரம் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் பொருளாதாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில், பண பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்பவே கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சில கிரகங்கள் உங்களுக்கு பல வகையில் நன்மையும் ஏற்படுத்தலாம். சில சுப கிரகங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் சின்ன சின்ன இடர்பாடுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லதுங்க. அதே நேரம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு
பெண்களுக்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. கையில் பணம் புரள ஆரம்பிக்குங்க. அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க. புதிய பங்குதாரர்களும் கிடைப்பாங்க. சமயோஜித புத்தியுடன் பல காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. தம்பதிகளுக்குள் பரஸ்பரம் புரிதல் இருக்குங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும். குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதி பெருகுங்க. கையில் நிறைய பணம் புரளும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியிலையும் இறங்குவீங்க. தங்களுடைய அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மதிப்பு, மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம். ஆனாலும் முன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பு அறிந்து செயல்படுவாங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. அலுவலகத்தில் தான் உண்டு, தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பழகி கொள்ள பாருங்க. தம்பதிகளுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். முன் கோபம் விலகவும் ஆரம்பிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப சலுகையை அறிவிப்பீங்க. பாக்கிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வசூலாகவும் ஆரம்பிக்கும். அதே நேரம் திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் வரும், பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசான ஆதாயங்கள் உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாவாங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வீங்க. ஷேர் மூலமாக பணம் வந்து சேரலாம். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் தேடிய ஆவணம் தென்படுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்தில் தங்கள் கை ஓங்கி காணப்படும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும். அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும். அதே போல பணிச்சுமை குறையும். புதிய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீங்க. குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி செழிக்குங்க. வியாபாரத்தில் பழைய பணியாட்களை மாற்றுவீங்க. பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்கவும் அதே நேரம் அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கற்பனை திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உங்களுடைய வழக்கமான நடைமுறைகளில் இருந்து விடுபட்டு வித்தியாசமாக ஏதேனும் ஒன்றை செய்ய இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது. பயண திட்டங்கள் திடீரென மாறலாம். அல்லது நீங்கள் எதிர்பாராத விதமாக பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். அரசியல், மதம் மற்றும் இனம் சார்ந்த விஷயங்கள் குறித்த விவாதங்கள் தீவிரமாகவே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்வீங்க. அதே நேரம் வங்கி தொடர்பான விஷயங்களை இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்க.